வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 10லிருந்து 12 சிகப்பு வத்தல், 10 முந்திரி பருப்பு, 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பன்னீர் ஒரு பேக்கெட் 200 கிராம் பேக்கெட் எடுத்துக்கலாம், மல்லி இலை கொஞ்சம், ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பவுடர், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்லைஸ் வெண்ணெய் சேர்த்துக்கிடலாம் ஒரு கடாயில். இப்போ இது உருகட்டும். அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம பட்டர் வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டர் எடுத்து நம்ம இந்த மாதிரி உருக்கி செய்யலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம குயிக்காக ஏதாவது சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பன்னீர் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பன்னீரில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டலாம், ஆனால் அடி பிடிச்சிரும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது இந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வர்றதுனால ஃப்ரை ஆயிரும். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க நீங்கள் 2 அல்ல 3 வத்தல் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற விட்டலாம். இது ஆறுறதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம்.
தண்ணி எதுவும் நான் இதில் சேர்க்கல, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடாயை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் உருகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலைலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். பிரியாணியில் வந்து நம்ம பிச்சு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆகி நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த டைமில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஆனால் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கஸ்தூரி மேத்தி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கஸ்தூரி மேத்தி பவுடர்னால் நம்ம வெந்தய கீரையை வந்து காய வச்சு நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா அதுதான் கஸ்தூரி மேத்தி பவுடர். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுறலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் தேவையில்ல. பன்னீர் வந்து ரொம்பவே குயிக்காக குக் ஆகிடும். அதனால் மூடி வச்சு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் கட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்லைசஸோட சைஸ் பொறுத்து நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ்னால் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நம்ம பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய ரெசிபிகளுக்காக இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.